வாழ்க வளமுடன். இப்பொழுது சிவகங்கை மனவளக்கலை மன்றத்தைச் சேர்ந்த பேராசிரியை அருள்நிதி ராஜேஸ்வரி அக்கா அவர்களுடைய கருத்தை நாம் இப்போ கேட்க இருக்கிறோம். அக்கா அவர்கள் நல்ல முறையில் சிவகங்கை மனவளக்கலை மன்றத்தில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் தீட்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களும் தீட்சை எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாம் அதனால் ஒன்றாக மனவளக்கலை மன்றத்துக்கு போவோம், மெடிடேஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவோம். அப்போவே அக்கா நல்ல முறையில் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்து தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க. இன்னி வரைக்கும் அவங்களுடைய தொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அக்கா அவர்களுடைய உரையை நாம் இப்போ கேட்க இருக்கிறோம். அதாவது கொஸ்டின் தீட்சைங்கிறது காயகல்பங்கிறது பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும்? அந்த கேள்விக்கு தான் அக்கா அவர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்க மெசேஜ் நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா, பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயருக்கு மேல ஆயிருக்கணும். அதுல பீரியட்ஸ் ரெகுலரா ஆகணும். இப்ப என்ன பிரச்சனைன்னா 1 இயர் ஆனா கூட அந்த பிள்ளைங்களுடைய உடல் வளர்ச்சியும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் 5th கூட ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா அவங்களுடைய உடல் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்க மாதிரிதான் இருக்கு. அப்ப அந்த பிள்ளைங்க அந்த உடல் ரீதியாவும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னால நாங்க இன்னைக்கு மன்றத்துல இதுல போய் தான் நான் தான் உட்காந்து அந்த பசங்களை பார்த்து 14 வயசு ஆனா அவங்கள ஆளையும் பார்த்து ஓரளவு அவங்க அந்த வயசு ஏத்த உடல் வளர்ச்சி எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடிதான் அவங்களுக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 4 பையங்க கூட கொஞ்சம் ரொம்ப சின்ன பையங்களா தெரிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாருமே ஒரு 2-3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இல்ல அப்ப க்ளோஸா பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா மீசா வர்ற மாதிரி குரல் மாறி இருக்கு. அது மாதிரி இருக்கிறதுனால கொடுக்கலாம். ஏன்னா அந்த பசங்க 9th 10th படிக்கிறாங்க. அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படிதான். ஆனா அந்த மாதிரிலாம் பார்த்துதான் கொடுக்கணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சில பிள்ளைங்க 10th படிக்கும்போது கூட ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கு. அதனால பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் அதை கேட்டு அதுக்கேத்த உடல் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுக்கறதுதான் நல்லது. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு உடல் வளர்ச்சி கம்மியாகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால அப்படிதான் பார்த்துதான் கொடுக்கணும். வாழ்க வளம்.